மருத்துவத்துறைக்கு 22,900 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2.55 கோடி பயனாளிகள் பயனடைந்துள்ளதாகவும், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 6,374 கோடி ரூபாய் மக்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், இதுவரை 79.17 லட்சம் பேருக்கு செய்யப்பட்ட சோதனையில் 1929 நபர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மருத்துவத்துறைக்கு 22,900 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 1929 நபர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது உரிய சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வாறு புற்றுநோயை கண்டறிவதன் மூலம் அவர்களை குணப்படுத்த முடியும். மேலும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை 398 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஒப்புயர்வு மையமாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் இடைநிலை செயலணி விருதுகளில் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் பிரிவில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் திறம்பட செயலாற்றியதற்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றுள்ளது பெருமைக்கு உரியது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.